ஆட் ஃபியூல் டு த ஃபயர். தமிழில் நாம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு இடியம் தான் இது. எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது. அதாவது ஏற்கனவே நல்லா இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு சூழ்நிலையை இன்னுமே மோசமானதாக ஆக்குறது. அதை தான் ஆட் ஃபியூல் டு த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே ஆட் ஃபியூல் டு த ஃப்ளேம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுற ஒரு வழக்கமும் யூகேயில் இருக்குது. ரெண்டுமே ஆனால் ஒரே மீனிங்கை தான் கன்வே பண்ணுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். People are already unhappy, and if the government allows oil prices to increase, it will just be adding fuel to the fire. மக்கள் ஏற்கனவே மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்காங்க, அதாவது ஏற்கனவே அதிருப்தியாக தான் இருக்காங்க. அரசாங்கம் எண்ணெய் விலைகளை உயர்த்த அனுமதிச்சா அது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறதா தான் இருக்கும். அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு அரசாங்கத்து மேலே இருக்கிற அதிருப்தியை இன்னுமே அது அதிகமாக்கிடும், இருக்கிற சூழலை இன்னுமே அது மோசமாக்கிடும் அப்படிங்கிறது தான். Arguing with him now will only add fuel to the fire. Let's discuss this when things calm down. அவன் கூட இப்போ வாதம் பண்ணுறது எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது தான். விஷயங்கள் அமைதியாகும்போது, அதாவது நிலைமை அமைதியான அப்புறம் இதை பற்றி விவாதிக்கலாம், இதை பற்றி அப்போ பேசலாம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரியே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற இடியம்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதெல்லாமும் செக் பண்ணி பாருங்கள். We don't need to add any fuel to that fire. We don't need to add any fuel to that fire.